ஜஸ்ட் 3 லைன்ஸ் ஆஃப் கோட்ல ஒரு பெரிய எல்எல்எம்ஏ உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ போன வீடியோஸில் நம்ம இந்த மாடல்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம் அண்ட் அதை வந்து எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அண்ட் பேராமீட்டர்ஸ்னா என்ன, ஃபைன் டியூனிங்னா என்ன அப்படின்னு பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஃபைன் டியூனிங்னா என்னது, ஸோ ஹகிங் ஃபேஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி நம்ம பைத்தான்ல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ நீங்க வந்து புதுசாக லேர்ன் பண்ண போறீங்கன்னா ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் முக்கியமா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோவை நான் வந்து 8ஆ வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான 8 காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 8 காம்போனன்ட்ஸ் நீங்க வந்து தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ நீங்க கோடிங்ஸ்லாம் நீங்க வந்து படிக்கணும்னா கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது கோடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 லைன்ல தான் இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ முடியும் போது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஃபைன் டியூனிங் பண்ணலாம் அப்படின்றத பத்தி வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ட் நவ் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இம்பார்ட்டன்டான பார்ட்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் எப்படி நம்ம வந்து புல் பண்றது, ஆர் ஒரு மாடல் எப்படி நம்ம வந்து சேவ் பண்ண போறோம், ஆர் அந்த மாடல் வந்து எப்படி நம்ம வந்து ஃபைன் டியூனிங் பண்ண போறோம், ஸோ அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி செட் பண்ண போறோம், ஸோ அண்ட் எந்த விதமான மாடல்ஸ்க்கு நம்ம எந்த விதமான மாடல்ஸ் பத்தினா வந்து சூஸ் பண்றோம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல முக்கியமான 8 பார்ட்ஸை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ டோக்கனைசர். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி டோக்கன்ஸ் வச்சு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆட்டோ டோக்கனைசர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோ மாடல் அண்ட் ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் கிளாசிபிகேஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து கிளாசிபிகேஷன் டாஸ்க்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினர் அண்ட் பைப்லைன் அண்ட் இம்போர்ட் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கான்செப்ட் மாதிரி இருக்கும். நான் வந்து 8 கொடுத்துருக்கேன், அது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் எல்லாமே சிம்பிள் தான், நம்ம அது என்னன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ டோக்கனைசர். ஸோ இந்த ஆட்டோ டோக்கனைசர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்தா அதுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அதை வந்து எம்பர்டிங்ஸா மாற்றணும், அதை வந்து டோக்கன்ஸா மாற்றி அதுக்கான ஐடிஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் மட்டும் தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஆட்டோ டோக்கனைசர் அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து காமனாக நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த லைப்ரரியில் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இம்போர்ட் ஆட்டோ டோக்கனைசர், ஜஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து கிளாஸை மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டோக்கனைசர் டாட் ஃப்ரம் ப்ரீட்ரெயின் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா பேர்ட் பேஸ்டு அன்கேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேர்ட் பேஸ்டு அன்கேஸ்டுனா ஒன்றும் இல்லை, ஸோ பேர்ட் மாடல் தான் நம்ம வந்து இங்கே சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு மிஷின் லேர்னிங் இஸ் அமேசிங் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அந்த மிஷின் லேர்னிங் இஸ் அமேசிங் டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு டோக்கன்ஸா வந்து மாற்ற போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டோக்கன் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு டோக்கனைசர் வந்து நம்ம எப்படி வந்து எம்பர்டிங்ஸா மாத்துறது, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஒரு எம்பர்டிங் மேட்ரிக்ஸா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மாடல். ஸோ இந்த ஆட்டோ மாடல் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்டிமெண்ட் அனலைஸ் பண்றதா ஆர் கிளாசிபிகேஷன் பண்றதா, ஸோ இந்த மாடல்லாம் நம்ம வந்து எங்க யூஸ் பண்றோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மாடல். ஸோ இந்த ஆட்டோ மாடலுக்குள்ளார தான் நம்ம வந்து எல்லா மாடல்ஸுமே ஆல்ரெடி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணி எடுக்கும். அண்ட் இது எங்க இருந்து ஃபெச் பண்ணி எடுக்குன்னு கேட்டீங்கன்னா ஹகிங் ஃபேஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸ்ல பார்த்தோம்ல எப்படி நம்ம வந்து மாடல்ஸ் தான் சூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ அந்த மாடல் சூஸ் பண்ணதை எப்படி நம்ம வந்து லோக்கல்ல பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அண்ட் இங்க பேர்ட் பேஸ்டு அன்கேஸ்டு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை நம்ம வந்து நேம்ஸ்லாம் நம்ம எங்க போய் சர்ச் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படலாம் தேவையில்லை. ஸோ அந்த ஹகிங் ஃபேஸ் லைப்ரரியில் ஸோ யூஸ் திஸ் மாடல் அப்படின்னு நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து கூகுள் கொலாப் அப்படின்னு கேட்கும், ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணாலும் அந்த கோடிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். ஸோ அந்த கோடிங் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் கிளாசிபிகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிபிகேஷன் டாஸ்க்லாம் வந்து மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சம்திங் நீங்க வந்து ஒரு ப்ரிடிக்ட் மாதிரி பண்ண போறீங்கன்னா ஒரு கிளாசிபிகேஷன் பண்ண போறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் கிளாசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கல, நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கல. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கிளாஸ் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம். ஸோ ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம். ஸோ இந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா கேஷுவல் எல்எம் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த எல்எல்எம் அப்படின்னு முடிகிறதுனால ஸோ எல்எல்எம் மாடல்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாட் ஜிபிடி ஆர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GPT-2 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஆர் காமா மாடல் ஆர்
மினி வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜிபிடி மாடல்ஸ்லாம் நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இங்க 2 லைன்ஸ் ஆஃப் கோட்ல எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு மாடல் வந்து ட்ரெயின் பண்றோம்னா, ஸோ அந்த டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸோ அந்த ஒரு ஃபைன் டியூன் பண்றோம்னா, ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டாவே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அவுட்புட் டைரக்டரி அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எப்போச்சஸ் அண்ட் பர் டிவைஸ் ட்ரெயின் பேட்ச் சைஸ். ஸோ இந்த மூணும் பாத்தீங்கன்னா வந்து ஆர்குமெண்ட்ஸ். இந்த அவுட்புட் டேர் எதை மீன் பண்ணதுன்னா, நம்ம எங்க போய் அதை வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எப்போச்சஸ் வந்து எதை குறிக்குதுன்னா, ஸோ நம்ம வந்து எப்போச்சஸ் தான் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸோ எப்போச் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பர் டிவைஸ் ட்ரெயின் பேட்ச். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளா பேட்ச் சைஸ் தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பேட்சா வந்து பிரிச்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ட்ரெயினர். ஸோ இந்த ட்ரெயினர் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து எங்கிருந்து அந்த மாடலை சூஸ் பண்ணுது அண்ட் அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன பாஸ் பண்றாங்க அண்ட் அந்த டேட்டா செட் வந்து எப்படி வந்து எடுக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினர் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரெயினர் வந்து கிரியேட் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட் ட்ரெயினர் டாட் ட்ரெயின் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அந்த மாடல் பாத்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் தட் அது வந்து ட்ரெயின் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைப்லைன் அப்படி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னல, ஸோ ஆட்டோ டோக்கனைசர், ஸோ ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்லாம், ஸோ ஆட்டோ மாடல் ஃபார் சீக்வன்ஸ் கிளாசிபிகேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா டாஸ்க்குமே வந்து நம்ம வந்து ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த பைப்லைன்ல கொடுத்தாலே போதும். ஸோ இந்த பைப்லைன் என்ன பண்ணுன்னா, ஸோ டோக்கனைஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கான எம்போடிங் மேட்ரிக்ஸ், அதுக்கான அவுட்புட் எல்லாத்தையுமே வந்து அது கரெக்டா வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி பைப்லைன் மாடல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளா வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நான் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம ட்ரெயின் பண்ண மாடல்ஸை சேவ் பண்ண போறோம். ஸோ இங்க சேவ் பண்றது தான் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அந்த மாடல் வந்து என்ன மாடல் வந்து மை மாடல் அப்படின்றது வந்து ஃபோல்டர் நேம். ஸோ இங்க வந்து மாடல் டாட் சேவ் ப்ரீ ட்ரெயின் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்மளோட ட்ரெயின் பண்ண மாடல்ஸ் பத்தினா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து சேவ் பண்ணதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆட்டோ மாடல் டாட் ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ மை மாடல் அப்படின்ற வந்து நான் ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஸோ அதே மாடல் வந்து அது வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த 8 கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா தானே இருக்கு. நான் படிக்கும்போது கூட இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா எல்லாமே வந்து ரிலேட்டடா இருக்க மாதிரி தான் இருக்கு. லைக் சிம்பிளாவே எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிளா எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மோர் தென் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஆல் என்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபையா இருக்கும். ஸோ தேங்க்யூ, பை பை.